உலகத்தையே காக்கிற கடவுள் மகாவிஷ்ணு. ஆனா அந்த விஷ்ணுவே ஒரு பறவையை பார்த்து வியந்து, நான் உனக்கு வரம் தரேன்னு சொன்னா அந்த பறவை எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கணும். தன் தாயோட அடிமை விலங்கை உடைக்க தேவலோகத்தையே தனியாளா எதிர்த்து நின்ற ஒரு வீர மகனின் கதை இது. கருடனின் இந்த ஆக்ரோஷமான வரலாற்றை முழுசா பாருங்க. காசியப்ப முனிவருக்கு கத்ரு, வினதை என்று 2 மனைவியர் இருந்தனர். கத்ரு பாம்புகளின், அதாவது நாகர்களின் தாய். வினதை கருடனின் தாய். ஒரு முறை இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு விவாதம் வந்தது. பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த உச்சை ஸ்ரவஸ் என்ற தேவலோக குதிரையின் வால் என்ன நிறம் என்பதுதான் அந்த விவாதம். வினதை குதிரையின் வால் வெள்ளை நிறம் என்றாள். கத்ரு இல்லை, அது கருப்பு நிறம் என்றாள். யார் சொல்வது தவறோ அவர் மற்றவருக்கு ஆயுள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று பந்தயம் கட்டிக்கொண்டனர். உண்மையில் குதிரையின் வால் வெள்ளை நிறம்தான். தான் தோற்றுவிடுவோம் என்று பயந்த கத்ரு தனது மகன்களான கருப்பு நிற பாம்புகளிடம், நீங்கள் சென்று அந்த குதிரையின் வாலை சுற்றி கொண்டு அதை கருப்பு நிறமாக மாற்றுங்கள் என்று ஆணையிட்டாள். பாம்புகளும் அப்படியே செய்தன. மறுநாள் வந்து பார்த்த வினதை வாலை கருப்பாக கண்டு ஏமாந்து போனாள். பந்தயத்தின்படி வினதை கத்ருவுக்கும் பாம்புகளுக்கும் அடிமையானாள். சில காலம் ஓடின. வினதைக்கு கருவிலிருந்து நெருப்பு பிழம்பு போல கருடன் வெளிப்படுகிறார். அவர் பிறந்தவுடனே தேவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். சூரியனே மங்குவது போன்ற ஒரு பிரகாசமான ஒளி. தன் தாய் அடிமையாக இருப்பதை பார்த்து கருடனின் ரத்தம் கொதித்தது. கருடன் ஆக்ரோஷமாக, என் தாயின் அடிமை சங்கிலியை உடைக்க நான் என்ன செய்ய வேண்டும், எதை கொண்டு வர வேண்டும் சொல்லுங்கள் என்று கத்ருவிடம் கேட்டார். தேவலோகத்தில் இந்திரன் பாதுகாக்கும் அமிர்தத்தை கொண்டு வந்தால் உன் தாயை விடுதலை செய்கிறேன் என்றாள் கத்ரு. அவ்வளவுதானே என்று சொல்லிவிட்டு கருடன் தேவலோகத்தை நோக்கி புறப்படுகிறார். கருடன் வருவதை கண்டதும் தேவலோகம் அலறுகிறது. இந்திரன் தலைமையில் தேவர்கள் ஆயுதங்களுடன் திரள்கிறார்கள். கருடன் தன் சிறகுகளை வீசுகிறார். அந்த காற்றில் தேவர்கள் சருகு போல பறக்கிறார்கள். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை வீசுகிறார். ஆனால் கருடன் அதை ஒரு துரும்பு போல தட்டிவிடுகிறார். தேவர்களால் அவரை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. அமிர்தம் இருக்கும் இடத்தை கருடன் நெருங்குகிறார். ஆனால் அதை அவ்வளவு எளிதாக எடுத்துவிட முடியுமா என்ன? முதல் தடை அதுதான், நெருப்பு வலயம். அந்த வெப்பம் கிட்டே போனாலே உடலை பொசுக்கிவிடும். ஒரு எறும்பு கூட உள்ளே நுழைய முடியாது. ஆனால் நம் கருடன் சாதாரணமானவர் இல்லையே. அவர் என்ன செய்தார் தெரியுமா? சட்டென்று பல நதிகளுக்கு சென்றார். அங்கிருந்த மொத்த தண்ணீரையும் தன் வாயில் நிரப்பிக்கொண்டார். அந்த நெருப்பு வளையத்தின் மீது தனது வாயில் இருந்த நீரை உமிழ்ந்தார். நதிகளின் சீற்றத்தில் அந்த வானுயர நெருப்பு சுவர் அப்படியே அணைந்து வழிவிட்டது. அடுத்த ஆபத்து காத்திருந்தது. அதுதான் சுழலும் வஜ்ர சக்கரம். இமைக்கும் நேரத்தில் பல 1000 முறை சுற்றும் வேகம். காற்று கூட அதன் இடையில் புக முடியாது. ஒருவேளை உள்ளே நுழைய முயன்றால் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டுவிடும். கருடன் அந்த சக்கரத்தை உற்று பார்த்தார். பலம் மட்டும் இருந்தால் போதாது, புத்திசாலித்தனம் வேண்டும் என்று உணர்ந்தார். உடனடியாக அனிமா என்ற சித்தியை பயன்படுத்தி தன் மலை போன்ற உடலை ஒரு சின்ன அணுவை போல சுருக்கி கொண்டார். அந்த சக்கரத்தின் இடைவெளியில் கண்ணுக்கே தெரியாத வேகத்தில் உள்ளே சென்றார். அமிர்த கலசம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அதை தொடக்கூட முடியவில்லை. காரணம், 2 பயங்கரமான காவல் பாம்புகள். அந்த பாம்புகளுக்கு பக்கத்தில் செல்லக்கூட வேண்டாம். அவற்றின் கண்கள் உங்களை பார்த்தாலே போதும். அந்த பார்வையிலேயே நீங்கள் சாம்பலாகி விடுவீர்கள். இமைக்காமல் விழித்துக் கொண்டிருக்கும் அந்த பாம்புகளை எப்படி ஏமாற்றுவது? பாம்புகளின் பலமே அதன் பார்வைதான்.
அதைத்தான் முதலில் மறைக்க வேண்டும். சட்டென்று தரையில் இருந்த புழுதியை வாரி அந்த பாம்புகளின் முகத்தில் வீசினார். தூசி கண்ணை மறைக்க பாம்புகள் நிலைகுலைந்த அந்த ஒரு நொடி மின்னல் வேகத்தில் பாய்ந்து அமிர்த கலசத்தை கைப்பற்றி கொண்டு மேலே பறந்தார் கருடன். அமிர்த கலசத்துடன் கருடன் வெளியேறுகிறார். கையில் சாகாவரம் தரும் அமிர்தம். ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. என் தாயின் விடுதலை மட்டுமே முக்கியம் என்ற வைராகியம். திடீரென்று வானத்தில் ஒரு பேரமைதி. ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கே தோன்றுகிறார். சங்கு சக்கரதாரி, புன்னகைக்கும் முகம். கருடா, கையில் அமிர்தமிருந்தும் அதை ருசிக்க ஆசைப்படாத உன் சுய கட்டுப்பாடு எனக்கு வியப்பளிக்கிறது. உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள். கருடன், பகவானே, 2 ஆசைகள். அமிர்தம் உண்ணாமலே நான் பலசாலியாக சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். நான் எப்போதும் உங்களுக்கு மேலே இருக்க வேண்டும். விஷ்ணு சிரிக்கிறார். தந்தேன். நீ என் ரதத்தின் மீதும் என் கொடியில் மேலும் இருப்பாய். விஷ்ணு கேட்கிறார். சரி, நீ எனக்கு என்ன தருவாய்? கருடன், தாங்கள் கேட்பதை தருகிறேன். விஷ்ணு, அப்படியானால் நீ எனக்கு வாகனமாக வேண்டும். கருடன் மெய்சிலிர்த்து போகிறார். உலகையே காக்கும் உங்களுக்கு நான் வாகனமா? இதைவிட பெரும்பேறு என்ன என்று சம்மதிக்கிறார். கருடன் பூமிக்கு வந்து கத்ருவிடம் அமிர்தத்தை கொடுக்கிறார். தாய் வினதை அடிமை தலையிலிருந்து விடுபடுகிறாள். அந்த அமிர்தத்தை கத்ருவிடமிருந்து தேவர்கள் எப்படி மீட்டார்கள் என்பது மற்றொரு புராண கதை. கருடனின் இந்த பக்தி கலந்த வீர வரலாறு உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆன்மீக தகவலை ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல சிலிர்ப்பூட்டும் புராண வரலாறுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய EVS இன்டர்நேஷனல் குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.